to Shad's viewpoint, and this is what happened. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Annie's Paradise. இன்னைக்கு நம்ம Day 3 of Salalah Vlogs பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா சலாலாவோட வெஸ்ட் ரீஜியனில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே வந்து மெயினாக நமக்கு பார்க்க வேண்டிய டெஸ்டினேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா முக்சைல் பீச்சு, அப்புறமா இஃப்தல்கோட் வியூ பாயிண்ட்டு, அப்புறமா லாஸ்ட்டு ஷாத் வியூ பாயிண்ட்டு. இதுக்கடையில் ஃபசாயா பீச் கூட இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. பட் அது வந்து 4-wheel drive வேணும். ஸோ நம்ம வந்து அந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் ட்ராவல் பண்ண மலைப்பகுதியெல்லாம் பச்சை பசேலுன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற இந்த மலைப்பகுதி வந்து ஒரு சைடு கடலும் ஒரு சைடு மலையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் சலாலா போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இஃப்தல்கோட் வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். இங்கே போகும்போது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இதோ எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்குல இந்த வண்டி, இவங்க வந்து எங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. எங்களை போக விடாமல் ரொம்ப லைட் அடித்து ஹார்ன் அடித்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி போகட்டும், நாங்கள் வழி விட்டோம். அப்புறம் ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டில் ஒரு போலீஸ் வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் நாங்களும் ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். அப்புறமா அவங்க அங்கே போய் போலீஸ் வெஹிக்கிளில் ஸ்டக் ஆகி அந்த போலீஸ்காரங்க வேற வேணும்னே வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப தூரம் அதே ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரிப்பாக போச்சு. இது தாங்க இஃப்தல்கோட் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு சைடில் வந்து பீச்சு, இன்னொரு சைடில் மலைக்கு மேலே நின்றுட்டு இது நம்ம பார்க்கணும் கீழே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து டென்ட் போடுறதுக்காக ஆட்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து குழந்தைங்களோட போகிறீங்கன்னா குழந்தைங்கள கண்டிப்பாக கையில் பிடிச்சிருக்கணும். ஏன்னா வந்து இந்த மலையிலேருந்து கீழே டேரெக்டாக அப்படியே பீச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப்பரி மாதிரி இருக்குது அந்த சைடு. எந்த ஒரு தடுப்பு சுவர் எதுவுமே கிடையாது அதில். அப்படியே அந்த அரபிக்கடல், மேகம், அந்த மலை எல்லாமே வந்து சேர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான வியூவாக இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரோடு 4-wheel drive ரோடு மாதிரி தான் இருக்குது. பட் செடானுமே வந்து இங்கே போகும். அப்புறம் அங்கே ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. அப்படியே இவங்களை தூக்கி அந்த ஹார்ஸ் மேலே உட்கார வச்சாச்சு. இந்த ரைடுக்கு வந்து 1 ரியால் வாங்கினாங்க. கொஞ்சம் தூரம் அந்த இடத்துலையே அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. ஹாய் சொல்லு, பயமா இருக்க? இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரைடு இதுதான். ஸோ கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தா. அப்படியே ஹார்ஸ் ரைடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த பிளேஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோன்னா முக்சைல் பீச் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். நம்ம ஒரு பிளேஸுக்கு இங்கே போகும்போதுமே அந்த போகிற வழியே ரொம்ப என்ஜாய் பண்ணி போகலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த மலைக்கு நடுவுலலாம் எப்படி தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டாங்கன்னே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. முக்சைல் பீச் போகும்போது அதே பிளேஸ்லேயே தான் மர்னிஃப் கேவ் இருக்குது, ஃப்ளமிங்கோ வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் போகும்போது பேர்ட்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம் போல இருக்குது. சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளோ ஹோல்ஸும் அங்கேயே தான் இருக்குது. ஸோ ஒரே பிளேஸ்லேயே இதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் ஃப்ளமிங்கோ வியூ பாயிண்ட் போயிருக்கீங்களா, அங்கே நீங்கள் ஃப்ளமிங்கோஸ் பார்த்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க அந்த பிளேஸு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு சைடில் கடல், இன்னொரு சைடில் மலை, நடுவில் அப்படியே ரோட்டில் நம்ம போகிறது வந்து அப்படியே இந்த சீனரியை அப்படியே ரசிச்சுட்டே நம்ம போகலாம். அப்புறமா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கேயா உட்கார்றதுக்கான சீட்டிங்குமே இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கிங்கில் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்குமே தாராளமாக இருக்குது. இங்கே வண்டி பார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே
கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி ஷட்டில் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அதில் ஏறி நம்ம வந்து மர்னீஃப் கேவ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்து தான் இந்த மர்னீஃப் கேவ் வரணும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஷட்டில் சர்வீஸ்லேயே ஏறி போய்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மர்னீஃப் கேவ் இருக்குது, அப்புறம் அங்கே உள்ள ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ப்ளோ ஹோல்ஸ் எல்லாம் கூட இங்கே தான் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் போன டைமில் ரொம்ப காற்று, ரொம்ப விண்டியாக எல்லாம் இல்லை. ஸோ வந்து தண்ணியெல்லாம் அதில் பார்க்க முடியல எங்களுக்கு. இந்த கேவில் நின்று இந்த பீச்சோட அழகை ரசிக்கிறதே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே அது முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் ஷாத் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக இப்போ கிளம்பியாச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் சலாலா அண்ட் மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் சலாலா கூட. இந்த சைடில் கொஞ்சம் ஒரு சின்ன காயல் மாதிரி இருந்துச்சு. இங்கே ஆட்கள் நின்று ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஷாத் வியூ பாயிண்ட் பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ரொம்பவே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு வேணும்னா கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நின்று கூட இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கலாம். அப்படியே நாங்கள் இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் நின்று ரசித்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த முக்சில் பீச்சில் இருந்து ஷாத் வியூ பாயிண்ட் போகிறதுக்கான அந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜிக்ஸாக் ரோடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ரோட்டில் ட்ராவல் பண்ணி மலை ஏறுறதே வந்து ஒரு புதிய அட்வென்ச்சரஸாக ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த மேப்பில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பெண்டுமே வந்து ஒரு ஹேர் பின் பெண்டு மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ட்ரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இது ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும், ஏன்னா இது 2-வே ரோடு. அந்த பக்கத்துலேருந்து வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் அந்த பெண்டிங்லலாம் வரும்போது கண்டிப்பாக ஸ்லோ டவுன் பண்ணி தான் நம்ம போகணும். இந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே அந்த மலையை டச்சாகி நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம இப்போ வந்து எவ்வளோ ஹைட்டு போக போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து மோர் தென் 1000 மீட்டர் போக போகிறோம். அதாவது மோர் தென் 3000 ஃபீட். ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்டில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது. ஸோ நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறத விட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன்னே தான் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு மேலே ஏறி போக போக. இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான பிளேசஸ்க்கு போகும்போது சில பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது ஒரு விதமான ஒரு ஃபோபியா. அது ஹைட்டான பிளேஸில் போகும்போது வர ஃபோபியாவுக்கு பேர் என்ன ஃபோபியான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடிட் பண்ணும்போது இதை பார்க்குறச்ச அகெயின் இன்னொரு டைம் இந்த பிளேஸுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால இதோட டியூரேஷனை குறைக்கிறதுக்கு அந்த மனசே வரல. பாருங்கள், இப்போ ரொம்ப மேலே வந்துட்டோம். அப்படியே மேகங்களெல்லாம் நம்மளை டச் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கே கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இந்த மாதிரி தான் இந்த மலைப்பகுதிகளில் எங்கே ஓப்பனான பிளேசஸ் இருந்தாலும் அங்கே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கேம்பிங் பண்ணிடுவாங்க. 4-வீல் டிரைவ் வச்சுருக்கவங்க சொல்லவே வேண்டாம், எங்கே பிளேஸ் இருக்கோ அது வழியாக புகுந்து அப்படியே என்ஜாய்மெண்ட் தான். ரொம்ப மேலே வர வர ரொம்ப ஃபாகியாக க்ளவுடியாக அப்படியே ஆயிடுச்சு. ஸோ வந்து விசிபிலிட்டியுமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஷாத் வியூ பாயிண்ட் பார்க்க போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் பிளான் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு மத்தியான டைமில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா மேலே போயிட்டு நமக்கு டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டமாகும். கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அங்கேயுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போயாச்சு. இதாங்க ஷாத் வியூ பாயிண்ட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்டில் யார் போகிறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி ஃபாகியாக இருக்குது. அப்படியே நம்ம இந்த வழியாக கொஞ்சம் அங்கே நடந்து அந்த எண்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கேயுமே வந்து அந்த மலைகளுக்கு அடியில் தான் நம்ம போகணும். நான் காமிக்கிறேன் அதில் எப்படி போகிறதுன்னு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டிங் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகணும். கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க அங்கே போகிறவங்க. நாங்கள் இது வரைக்கும் போன பிளேஸில் இந்த பிளேஸில் தான் வந்து நிறைய மக்கள் கூட்டம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு நடந்து போக முடியாது, அப்படியே குனிஞ்சு தான் போகணும். பாருங்கள் இதிலேருந்து எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படின்னு. ஆகாயத்தில் ஒரு சுரங்கப்பாதை வச்சு அது உள்ளே அப்படியே போகிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு. இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இங்கே பண்ணி வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் அங்கே இப்போவும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கிங் நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லு ஃபாகியாக இருந்தனால அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எந்த சைடில் இருந்துச்சுன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு போனப்போ தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நாங்களுமே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு வேறு டைம், அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் நெக்ஸ்ட் டே அகெயின் திரும்ப இந்த பிளேஸுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜை பார்க்காம எப்படி போகிறது, அவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு அது அப்படின்னு சொல்லி திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் போய் கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போனோம். நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே க்ளவுடியாக ஒரு மாதிரி தண்ணி சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வியூவாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த வீடியோஸ்லலாம் நிறைய பேர் இந்த ட்ரோன் ஷாட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆனால் அந்த மாதிரி வியூ எங்களுக்கு பார்க்க முடியல, ஃபுல்லாக ஃபாகாகவே இருந்ததுனால. டிக்கெட் எடுக்கணும் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு. அடல்ட்டுக்கு வந்து 3 ரியால்ஸ் வாங்குறாங்க, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 1 ரியால் வாங்கினாங்க. அப்புறமா ஷூ கவர் போட்டு தான் அங்கே கிளாஸ் பிரிட்ஜில் அலோவ் பண்ணுறாங்க, அவங்களே அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆனால் நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே அப்படியே வெள்ளை வெள்ளையாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கணுன்னா எந்த மந்த் போனால் கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுப்பேன். அப்போது இன்னும் சலாலா போகணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறமா இவங்களோட லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாலில் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸு, ஹனி, அந்த மாதிரி அவங்க லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே. இங்கே இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கேயே நைட்டு ஸ்டேயும் பண்ணுறாங்க போல் இருக்குது. லைட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இன்னுமே ஒர்க் நடந்துட்டு இருக்குது. கேம்பிங் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கூட இங்கே இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்னுமே கூட அங்கே ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. வானத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு சொல்கிறா இவ.
ஈவினிங் ஆகிடுச்சு, டைம் 4 o'clock தாண்டிடுச்சு. நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ரூமில் இருந்தேன். ஸோ அதை உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்கிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்குமே இருக்குது. நிறைய பேருக்கு பார்க்கிங் அங்கே வரைக்கும் இருக்குதுன்னு தெரியாமல், ப்ளஸ் அங்கே ஃபாகியாக இருக்கனால தெரியவும் மாட்டேங்குது. போர்டு எதுவுமே அங்கே ப்ராப்பராக இல்லை, பார்க்கிங் போர்டு எதுவும். ஸோ இது வரைக்கும் தான் பார்க்கிங்னு நினச்சி அவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க. We went to Shad's viewpoint and this is what happened. Again ஆயிடுச்சு. Because of the cloud and the fog, it got mixed and it became curry and it came in my head. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 4:30 தாண்டிடுச்சு. நாங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக ஃபாகி. அப்புறம் கொஞ்சம் கீழே வர வர கிளியர் ஆகிடுச்சு. சேம் நம்ம மேலே போனால் அதே ரோட்டில் தான் கீழேயும் வரணும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் ட்ரைவ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மலையிலேருந்து கீழே இறங்கும்போது இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கூட எங்களுக்கு அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கழுதைகளை அங்கே பார்க்குறேன். அப்படியே மேகத்துக்கு நடுவே இன்றைக்கி போன இந்த பயணம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுவும் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்கேயோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போய் இதெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். மலையிலேருந்து இப்போ இறங்கி கொஞ்சம் கீழே வந்தாச்சு. இந்த ஒட்டகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மேய்ச்சலை முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு சரணடைய போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன மலையிலெல்லாம் மாட்டு மந்தைகளை தான் பார்த்தோம். இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த ஒட்டக மந்தையை பார்க்குறோம். இந்த கரீப் சீசனில் எஸ்பெஷலி மலைக்கு மேலே எல்லாம் ஒட்டகங்கள் இருக்காது. அது ஏன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்களுமே வந்து அங்கே உள்ள ஒரு லோக்கல் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த கரீப் சீசனில் மழை எல்லாம் பெய்யறனால மலையில் வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த பாறைகள்ல எல்லாம் ஒட்டகங்கள் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த கிரிப் கிடைக்காது. கிரிப் கிடைக்காம எப்போவுமே அவங்க வந்து தடுக்கி கீழே விழுவாங்களாம். அதனால கரீப் சீசனுக்கு முன்னாடியே ஒட்டகம் மேய்க்கிறவங்க ஒட்டகங்களை எல்லாத்தையும் மலைக்கு கீழே எடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஒட்டகங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எல்லாருமே அந்த ஒட்டகங்கள் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போனாங்க. எங்களோட டே 3 சலாலா அப்படி இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக போச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சலாலா போகணுன்னு பிளான் பண்ணுற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.